உரையாற்றி அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காப்பாளர் தோழர் சுப்பராயன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரவேற்புரையாற்றிய திருவண்ணாமலை மாவட்ட திராவிட கழக தலைவர் மூத்தவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய தோழமை கட்சி பொறுப்பாளர்களே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செய்யாறு, திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது பார்ப்பன நீதிபதி செருப்பு வீசியிருக்கிறான். என்ன திமிர்! இதை போல ஒரு சம்பவம் நடக்கலாமா? இது எதான் நடக்கிறது என்றால், பார்ப்பான் நினைத்தால் பார்ப்பான் அல்லாதவன் எந்த பதவியில் இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் கூட தனக்கு அடிமைதான் என்பதை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. அதே நேரத்தில் பார்ப்பான் யாரையும் எந்த பதவியில் இருந்தாலும் அவனை திட்டலாம், செருப்பால் அடிக்கலாம் என்ற நீதியை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. அந்த செருப்பை வீசிய பார்ப்பான் கூறுகிறான், சனாதனத்தை அவமதித்தால் பாரதம் பொறுத்து கொள்ளாது. இதை ஆமோதிக்கும் விதமாக ஒன்றிய பார்ப்பன பிஜேபி அரசு குற்றவாளியை கைது செய்யவோ தண்டிக்கவோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவன் வீசிய செருப்பை காவல்துறை பத்திரமாக அவனிடம் கொண்டு கொடுத்துள்ளது. இப்படி இல்லாமல் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்ப்பனராக இருந்து செருப்பை வீசியவன் ஒரு சூத்திர நீதிபதியாக இருந்தால் இவர்கள் அவரை என்ன பாடுபடுத்தி இருப்பார்கள்? ஒன்றிய பிஜேபி அரசு ஜனநாயக ஆட்சியை நடத்தாமல் மதவெறி அரசியல் நடத்திக் கொண்டிருக்கின்றது. தனக்கு வேண்டியவர்களை எல்லா துறைகளிலும் வைத்துக் கொண்டு அவர்களை தலையாட்டும் பொம்மைகளாக நிர்வகித்துக் கொண்டு சனாதன தர்ம ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு வழிதான் என்ன? தோழர்களே, பார்ப்பனர்களின் திமிரை நாம் அடக்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எந்த பார்ப்பனரையும் அழைக்கக்கூடாது. பார்ப்பனரை சாமி என்று கூப்பிடக்கூடாது. நம் இன எதிரிகள், நம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நாம் எல்லாம் முன்மாதிரியாக இருந்து விளங்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் சனாதன தர்மத்தை ஓரளவாவது ஒழிக்க முடியும். தோழர்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம் வீட்டு பிள்ளைகளை நன்கு கண்காணியுங்கள். அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, சூழ்நிலை எதிர்கொள்ளுபவர்களாக உருவாக்குங்கள். அவர்களுக்கு கல்வியை கொடுத்து உயர்ந்த பதவிகளை அமர்த்த செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி இடமாக நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.